இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. பாருங்க அத்தை, நாம அவ்வளவு சொல்லியும் திரும்ப வந்து நிக்கிறா. நீங்களே அவளை வெளியே போக சொல்லுங்க அத்தை, அப்பதான் அவளுக்கு புத்தி வரும். இந்த மாதிரி திருடிங்கள் எல்லாம் நம்ம வீட்டுல வச்சிருக்க கூடாது அத்தை. ஆமா நிறுத்துங்க. இல்ல மாப்ள, நான் என்ன சொல்றேன்னா ஆமா எனக்கு எல்லாமே தெரியும். சானு, தமிழ் மேல எந்த தப்பும் இல்ல. என் அம்மாவும் அத்தையும் இவன் மேல பழிய போறதுக்காக வேணும்னு தமிழோட பேக்ல நகைய வச்சிருக்காங்க. அதை செஞ்சு அவளை குற்றவாளியாக்கி வெளியில அமைச்சிருக்காங்க. டேய் சிபி, என்னடா ஏன் மேலே பழி போடுற? உங்க அம்மா அப்படி பண்ணுவேனாடா? மா சும்மா இருமா. யாருமா உனக்கு இப்பெல்லாம் சொல்லி தர்றா? ஐயோ அண்ணே, பாருண்ணே, இவனை ஏதோ பண்ணிட்டானே. இத்தனை நாளா அத்தையை மட்டும்தான் மாத்தி வச்சிருந்தா, இப்போ என் புள்ளையும் மாத்தி வச்சுட்டானே. என்னையே என் புள்ள தப்பா பேசுறானே. இப்ப நான் என்ன செய்வேன்? ஐயோ, நீ பண்றது சரியா மாப்ள? நாங்க எதுக்காக இந்த மாதிரி எல்லாம் பண்ணணும் மாப்ள? மாமா, நான் ப்ரூவ் பண்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. அப்படி பண்ணா அசிங்கமாயிடும். என்ன மாப்ள, என்ன ப்ரூவ் பண்ணுவ? உங்ககிட்ட என்ன ஆதாரம் இருக்கு? சொல்லு மாப்ள, என்ன ஆதாரம் இருக்கு? வெண்பா, வெண்பா. அத்தா சொல்லுங்க தா. சொல்லு வெண்பா. சொல்லு வெண்பா. ஆமா ஜனமா, அத்தையும் அம்மாவும் அப்பா பேச்ச கேட்டு தமிழ் பேக்ல இருக்க டிஃபன் பாக்ஸ்ல வச்சுதான் நான் என் கண்ணால பார்த்தேன் ஜனமா. என்ன இதெல்லாம்? சொல்லு, ஏன் இப்படி பண்ண? ஏன் வயித்துல வந்து பிறந்திருக்கியே? அத்தை, நீங்க என்ன முறைக்கிறதுல அர்த்தம் இல்ல அத்தை. இது எல்லாமே என் தங்கச்சிக்காகத்தான் நான் பண்ணேன். என்னத்த பண்ண சொல்றீங்க? என் புள்ள இந்த கம்பெனியோட எம்டியா இருப்பான்னு நான் ஆசைப்பட்டேன். இந்த குடும்பத்துக்கும் தொழிலுக்கும் அடுத்த வாரிசு ஏன் புள்ளதான கனவு கண்டேன். ஆனா நீங்க அவனை ஒரு கூலியால வேலைக்கு அனுப்பியிருக்கீங்க. அதையெல்லாம் எப்படி என்னால பொறுத்துக்க முடியும்? அதுக்கு காரணம் இவதானே. இவ போயிட்டா நீங்க என் பிள்ளைக்கே முக்கியத்துவம் கொடுப்பீங்கல்ல. அந்த கோவத்துல தான் நான் அப்படி பண்ணேன்.